அனைத்திலும் ஒற்றுமை நமக்கு எப்போதும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மக்கள் அனைவரும் கைகோர்த்து ஒரு பொதுவான இலக்கை நோக்கி செயல்படும் போது மட்டுமே அங்கு அற்புதங்கள் நடக்கும். பொதுவான இலக்குகளை அடைவதில் ஒற்றுமை நமக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்னும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையில் மதீனாவில் முதல் இஸ்லாமிய சமூகம் உருவானது என்ற ஒற்றுமைக்கு ஒரு வரலாற்று உதாரணம். அவர் பல்வேறு பழங்குடியினர் மற்றும் சமூகங்களை ஒன்றிணைத்து நீதி மற்றும் பரஸ்பர ஆதரவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை நிறுவினார். இந்த ஒற்றுமை அவர்களின் சவால்களை முறியடிக்கவும் இஸ்லாத்திற்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கவும் உதவியது. ஒற்றுமை என்பது ஒரு தேர்வு அல்ல, அது ஒரு தேவை. நாம் ஒற்றுமை இல்லா குடும்பம் ஒருமிக்க கெடும். ஒற்றுமை இல்லாத இடத்தில் சந்தோஷமும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. நாம் ஒன்று சேர்ந்து செயல்படும் போது மட்டுமே பெரிய சவால்களை எளிதாக எதிர்கொள்ள முடியும். நம் இதயங்களிலும் வகுப்பறைகளிலும் சமுதாயங்களிலும் ஒற்றுமை உணர்வை வளர்த்தாதான் நாம் நம் உலகத்தை சிறந்த இடமாக மாற்ற முடியும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.